சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு அடித்த அதிர்ஷ்டம். ஸ்டாலின் அதிர்ச்சி. காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் நெருக்கமான 3 மூலைகளும் தாவேகாவின் விஜயுடன் நெருக்கமாகியிருக்காங்களாம். அதாவது ராகுலுக்கு நெருக்கமான 3 தலைகள் விஜய்க்கு நெருக்கமாகி இருக்காங்க என்று கூறப்படுகிறது. நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாடு, கேரளா ஆகிய 2 மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் போட்டியிட திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதற்கான முக்கியமான ஃபார்முலா ஒன்று அவர் சமர்ப்பித்து இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதன்படி தமிழ்நாட்டில் முதல்வர் வேட்பாளர் ப்ளஸ் 100 இடங்களில் தாவேகா போட்டியிடும். காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருக்கும். கேரளாவில் 10 இடங்கள் ப்ளஸ் துணை முதலமைச்சர் பதவிக்கு காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிடும். புதுச்சேரியில் 5 இடங்கள் தொகுதிகளில் ப்ளஸ் துணை முதல்வர் பதவிக்கு காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிடும். இதற்காக விஜய் தீவிரமாக காங்கிரஸின் டெல்லி தலைகளுடன் பேசி வராராம். சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக விஜயோட சந்திப்பு நடத்தினார். அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக 2 பேரும் பேசியதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. 2 நாட்களுக்கு முன் விஜயை பாராட்டும் விதமாக பிரவீன் சக்கரவர்த்தி போஸ்ட் செஞ்சிருந்தார். இதனையடுத்து இருவரும் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. இதில் கூட்டணி தொடர்பாகவும் ஆளும் திமுக தொடர்பாகவும் தமிழக அரசியல் விவகாரங்கள் தொடர்பாகவும் பேசியதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு திடீரென ஆதரவாக பேசியிருக்கிறார். அவர் செய்துள்ள போஸ்ட் பெரிய அளவில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி செய்திருக்க போஸ்டில் இந்திய அரசியல் கட்சிகள் தங்களின் தலைவர்களின் பேரணிகளுக்கு பெரும் கூட்டத்தை கூட்ட கணிசமான நேரம், பணம் மற்றும் உழைப்பை செலவிட்டு வராங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைமை இதற்கு நேர் எதிரானது. தங்கள் பேரணிகளில் அதிக மக்கள் கூடுவதால் கூட்டத்தை குறைப்பதே அவர்களுக்குள்ள சவாலாக இருக்குது. இது பலருக்கும் வியப்பளிக்குது என்று விஜய தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டுவது போல பேசியிருந்தார். கரூர் துயர சம்பவத்தின் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் உட்பட 4 பேர் டிசம்பர் 29 அன்று டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் நேரால ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. நாளை இவர்கள் ஆஜராக உள்ள நிலையில் விஜய்க்கு ஆதரவாக ராகுலோட ரைட் ஹேண்ட் ஒருவர் களமிறங்க இருக்காராம். ராகுலின் ரைட் ஹேண்ட் என்று அழைக்கப்படும் முன்னாள் எஸ்பிஜி அதிகாரி ஒருவர் தான் விஜய்க்கு அறிவுரை வழங்க இருக்காராம். அது வேறு யாரும் இல்லை, கேபி பைஜு என்ற ராகுலுக்கு நெருக்கமான நிர்வாகி. சிபிஐ விசாரணையில் என்ன பேச வேண்டும், என்ன ஆதாரங்களை கொடுக்க வேண்டும் என்ற முக்கியமான ஆலோசனைகளை வழங்க இருக்காராம். கேபி பைஜு ராகுலுக்கு மிக நெருக்கம். அவர் இப்போது விஜயோட பேசி வருவதாக சொல்லப்படுகிறது. ஆளும் திமுக அரசுக்கு எதிரான ஆதாரங்களை விசாரணையில் சமர்ப்பிக்க தாவேகா திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்கான உதவிகளை அந்த ரைட் ஹேண்ட் செய்வார் என்று சொல்லப்படுகிறது. இந்த உதவியின் மூலமாக காங்கிரஸுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டம் அடித்தது எனவும், திமுகவிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி தாவேகாவுடன் கூட்டணி வைத்து கண்டிப்பாக வெற்றியை சந்திக்கும் என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.